ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. வீடு வீடா போய் சூயிங்கம் வித்த ஒரு சின்ன பையன், பொழுதுபோக்குக்காக ஃபினான்ஸ் புக்ஸ் படிச்ச ஒரு இளையன், பல வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கின அதே சாதாரண வீட்ல இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர் உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய சொத்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எப்படி இது சாத்தியமாச்சு? ஏதோ கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணாரா, இல்ல ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாரா? சத்தியமா கிடையாது. ஆனா நாம யாருமே கவனிக்க தவற ஒரு சில பணம் உருவாக்கும் ரகசிய திறன்கள் மூலமா தான் அவர் இதை சாதிச்சார். இந்த ரெக்கார்டிங்ல வாரன் பஃபெட் அப்படிங்கிற ஒரு சாதாரண பையனை உலகத்தோட மிகப்பெரிய இன்வெஸ்டரா மாத்தின அந்த மைண்ட் செட், அந்த சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட் என்னங்கிறது நம்ம டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். இது முழுசா கேட்டீங்கன்னா பணத்தை பத்தின உங்க பார்வையே மொத்தமா மாறிடும். அந்த சீக்ரெட் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க உள்ள போகலாம். சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம், திரும்பவும் சம்பாதிக்கிறோம். இதுதாங்க இன்னைக்கு நம்மள பல பேரோட ஒரு பயங்கரமான ரியாலிட்டி. யோசிச்சு பாருங்க, முக்காவாசி மக்கள் அவங்க வாழ்நாள் முழுக்க பணத்துக்காகவே உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வாரன் பஃபெட் மாதிரி ஆட்கள் பணத்தை அவங்களுக்காக உழைக்க வைக்கிறாங்க. இந்த சம்பாதிக்கிறோம், செலவு பண்றோம் அப்படிங்கிற லூப் ஒரு எண்டே இல்லாத ட்ராப். எந்த ஒரு ஓனர்ஷிப்பும் காம்பவுண்டிங்கும் இல்லாம சாகிற வரைக்கும் நம்மள பணத்துக்காகவே ஓட வைக்கிற ஒரு ஆபத்தான வலை இது. இத பஃபெட் ரொம்ப சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க தூங்கும்போது பணம் சம்பாதிக்கிற வழியை கண்டுபிடிக்கலன்னா நீங்க சாகிற வரைக்கும் உழைச்சிட்டே தான் இருக்கணும். சரி, இந்த ட்ராப்ல இருந்து எப்படி வெளியில வர்றது? அதுக்கான விடை தான் அடுத்ததா வரப்போகுது. கொஞ்சம் கவனமா கேளுங்க. இங்க தாங்க அந்த முதல் பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் நடக்குது. சாதாரண மக்கள் பணத்தை என்னைக்குமே செலவு பண்ற ஒரு பொருளா தான் பாக்குறாங்க. ஆனா வாரன் பஃபெட் பணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு விதையா பாக்குறார். இப்ப ஒரு சராசரி மனுஷன் கையில ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா இதை வச்சு நான் என்ன வாங்கலாம் அப்படின்னு தான் கேட்பார். ஆனா வெல்த் பில்டர்ஸ் என்ன யோசிப்பாங்க தெரியுமா? இந்த 100 ரூபாய் எனக்காக எதை உருவாக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒருத்தர் வருஷா வருஷம் புது மாடல் போன் வாங்குவார், இன்னொருத்தர் அதோட வேல்யூ ஏறுற மாதிரி அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவார். கேட்கறதுக்கு இது சின்ன வித்தியாசமா தெரியலாம். ஆனா ஒரு 10-20 வருஷம் கழிச்சு பார்த்தா இது ரெண்டும் சம்பந்தமே இல்லாத ரெண்டு வேற வேற வாழ்க்கையை உருவாக்கியிருக்கும். ஆனா இங்க தான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. நாம எல்லாம் 30 இல்ல 40 வயசுல தான் ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இதை பத்திலாம் யோசிக்கவே ஆரம்பிப்போம். ஆனா இந்த ஒரு பவர்ஃபுல்லான மைண்ட் செட்டை பஃபெட் எந்த வயசுல தனக்குள்ள கொண்டு வந்தார் தெரியுமா? இதை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அவரோட 6வது வயசுலயே 6 கோகோ கோலா பாட்டில்களை மொத்தமா வாங்கி அதை ஒன்னொன்னா வித்து ப்ராஃபிட் பார்த்திருக்கார். அது ரொம்ப சின்ன லாபமா இருக்கலாம், ஆனா அங்க அவர் கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப ரொம்ப பெருசு. 11வது வயசுல அவரோட ஷேரை வாங்குறார். 16 வயசுல சொந்தமா விவசாய நிலமே வாங்குறார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. மத்த பசங்க எல்லாம் விளையாடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்போ அவருக்கு கேஷ் ஃப்ளோ மேலேயும் ஒரு விஷயத்த ஓன் பண்றது மேலேயும் அவ்வளோ வெறி இருந்திருக்கு. எவ்வளவு சீக்கிரம் நாம இதை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் நம்ம கிடைக்கும்ன்றதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. இந்த வித்தியாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கன்சியூமர்ஸ், அதாவது நுகர்வோர்கள் தினமும் அவங்க பணத்தை இழந்துட்டு இருக்காங்க. ஆனா ஓனர்ஸ் தினமும் அவங்க வேல்யூவை கூட்டிக்கிட்டே போறாங்க. சின்ன வயசுல இருந்தே நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நல்லா படி, ஒரு நல்ல வேலையை வாங்கு, இதுதானே. ஆனா பஃபெட் தனக்கு தானே சொல்லிக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான்: நான் எப்படி கேஷ் ஃப்ளோவை உருவாக்குறது. பணக்காரர்கள் தங்களை எப்பவுமே ஓனர்ஸா தான் பார்ப்பாங்க, கன்சியூமர்ஸா கிடையாது. இந்த மைண்ட் செட்டை அவங்க ரொம்ப சீக்கிரமாவே பழக்கிக்கிறாங்க. ஆனா இதை பிராக்டிக்கலா நம்ம எப்படி பண்றது? அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுப்போம். உங்க மைண்ட் முதல்ல என்ன யோசிக்கும்? ஒரு சின்ன ட்ரிப் போலாமா, புது ட்ரெஸ் வாங்கலாமா, இல்ல பைக்கை கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாமா, இப்படித்தானே? ஆனா பஃபெட் எப்படி யோசிப்பார் தெரியுமா? இந்த 10,000 எப்படி 1,00,000 மாத்துறது அப்படின்னு தான். இதுக்கு பேரு தான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது உடனடியாக கிடைக்கிற சந்தோஷத்தை கொஞ்சம் தள்ளி போடுற பழக்கம். தேவையில்லாத எமோஷனலான செலவுகள்ல நீங்க வீணாக்குற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்காக உழைக்க காத்துட்டு இருக்கிற உங்க நிதி ராணுவத்திலிருந்து நீங்களே வேலையை விட்டு தூக்குற ஒரு வீரருக்கு சமம். இந்த உடனடி ஆசைகளை அடக்கிறதுங்கிறது இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப ரேரான ஒரு ஸ்கில் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்டா வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனா கொஞ்சம் பொறுமையோட இருந்தா இந்த பிரபஞ்சத்தோட மிக சக்தி வாய்ந்த ஒரு சூப்பர் பவர் உங்களுக்கு கிடைக்கும். அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கொஞ்சம் கவனமா கேளுங்க, ஏன்னா இது எல்லாமே மாத்த போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களை நிஜமாவே ஆச்சரியப்படுத்தும். பஃபெட்டோட அந்த பிரம்மாண்டமான சொத்துக்கள்ல 90% மேல அவருக்கு 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் உருவானது. என்னது, 60 வயசுக்கு மேலேயானு ஷாக் ஆகுறீங்களா? இதுதாங்க காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வெட்டிங்கிற மேஜிக். இது ஒரு பெரிய பனிப்பந்து மாதிரி. ஆரம்பத்துல அது உருண்டு வரும்போது பெருசா தெரியாது, ஆனா நேரம் ஆக ஆக அதோட வேகம் பல மடங்கு அதிகமாகும். ஓவர் நைட்ல யாருமே பெரிய ஆள் ஆயிட முடியாது. பொறுமை தான் இங்க உண்மையான மேஜிக். இந்த இடத்துல எனக்கு உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு தோணுது. இந்த பதிவை இப்போ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பஃபெட்டோட சொத்துக்கள் 60 வயசுக்கு மேலதான் பல மடங்கு பெருச்சது அப்படிங்கிற இந்த உண்மை ஏற்கனவே தெரியுமா? இல்ல இப்பதான் கேட்டு சர்ப்ரைஸ் ஆவறீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நிஜமாவே ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்போம்.
அப்படியே இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. அதுக்கு 1 செகண்ட் தான் ஆகும், ஆனா அது உங்கள மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப மறுபடியும் டாபிக் வருவோம். இந்த காம்பவுண்டிங் அப்படிங்கிற மேஜிக் உங்க லைஃப்ல வேலை செய்யணும்னா ஒரு ரொம்ப கஷ்டமான பழக்கம் உங்களுக்கு தேவை. உங்க வெல்த்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பழக்கம் என்ன தெரியுமா? கூட்டத்தோட எமோஷன்ஸை அவாய்ட் பண்றது. மத்தவங்க பேராசையோட இருக்கும்போது நீங்க பயப்படுங்க, மத்தவங்க பயப்படும்போது நீங்க பேராசையோட இருங்க. இது பஃபெட்டோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ரூல். பொதுவா மக்கள் எப்பவுமே எமோஷனலா தான் முடிவெடுப்பாங்க. மார்க்கெட் மேல போகும்போது பேராசைப்பட்டு பணத்தை போடுவாங்க, அதுவே கீழே சரியும்போது பயந்து போய் வித்துடுவாங்க. ஆனா பஃபெட் இந்த கூட்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா செயல்பட்டு தான் இவ்ளோ பெரிய லெஜெண்ட் ஆனாரு. கூட்டத்தோட சேர்ந்து யோசிச்சா சாதாரண ரிசல்ட் தான் கிடைக்கும், ஆனா தனியா சுயமாக யோசிச்சாதான் அசாதாரணமான வெற்றி கிடைக்கும். இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. இன்னைக்கு நாம சோஷியல் மீடியால பார்க்குற முக்காவாசி விஷயங்கள் ஃபேக் வெல்த், அதாவது போலியான செல்வம் தான். கையில காசு இல்லாம கிரெடிட் கார்டுல வாங்கின லக்ஸரி பொருட்கள், 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காகவே வாங்குற கடன்கள், இது எல்லாமே வெளியில பார்க்க ரொம்ப கிராண்டா தெரியும். ஆனா ரியல் வெல்த் அப்படிங்கிறது கண்ணுக்கே தெரியாதுங்க. அது நீங்க சேர்த்து வைக்கிற அசெட்ஸ், உங்களுக்கு வரக்கூடிய கேஷ் ஃப்ளோ, அப்புறம் இன்விசிபிள் ஓனர்ஷிப். பஃபெட் எப்பவுமே இந்த ஸ்டேட்டஸ் கேம்ஸ்ல மாட்டிக்காம அமைதியா கன்சிஸ்டன்டா உண்மையான செல்வத்தை உருவாக்குறதுல தான் குறியா இருந்தார். இந்த மாடர்ன் உலகத்தோட ஃபினான்ஷியல் குழப்பங்கள்லேருந்து தப்பிக்க அவர் யூஸ் பண்ற ஒரு பெரிய கவசம் தான் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். அதாவது உங்களுக்கு எந்த விஷயம் முழுசா புரியுதோ அதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. யாரோ ஒரு யூடியூபர் சொல்றாருனோ இல்ல சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள்ல பணத்தை போடாதீங்க. ஒரு பிசினஸ் பத்தின ஆழமான புரிதல் தான் உங்களை பெரிய பெரிய லாஸ்ல இருந்து காப்பாத்தும். ஆனா பல பேர் இங்க தான் தப்பி பண்றாங்க. அவரோட ஆரம்ப காலத்துல விலை கம்மியா கிடைக்கிற ஷேர்ஸை வாங்குறதுல தான் பஃபெட் ஆர்வமா இருந்தார். ஆனா அப்புறம்தான் அவர் ஒரு மாபெரும் உண்மையை உணர்ந்தார். அது என்னன்னா, ஒரு சுமார் கம்பெனிய ரொம்ப கம்மி விலையில வாங்குறத விட ஒரு அட்டகாசமான கம்பெனிய நியாயமான விலையில வாங்குறது பல மடங்கு பெஸ்ட். கோகோ கோலா மாதிரி ஸ்ட்ராங்கான மக்கள் டெய்லி யூஸ் பண்ற பிசினஸ்களை வாங்கி அதை பல 10 வருஷங்களுக்கு விற்காம அப்படியே வச்சிருந்தார். இந்த லாங் டேர்ம் கன்விக்ஷன் தான் அவரை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு. பணத்தை மட்டுமே தாண்டி இந்த சக்சஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க மத்த சீக்ரெட்ஸ் என்ன தெரியுமா? தினமும் பல மணி நேரம் படிக்கிறது. ஏன்னா உங்க நாலேஜ் தான் உங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை உருவாக்கும். 2வது லாங் டேர்ம் நம்பிக்கை. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 3வது விஷயம் உங்க நற்பெயர், அதாவது ரெப்யூட்டேஷன். 20 வருஷம் கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு நல்ல பேரை வெறும் 5 நிமிஷத்துல காலி பண்ணிட முடியும்னு அவர் அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க சம்பாதிக்கிற பணம் மட்டும் உங்க சொத்து இல்ல, மக்கள் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையோ ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் பவர் தான். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவ்ளோ நேரம் பப்பெட்டோட லைஃப்ல இருந்து நாம பார்த்த இந்த பாடங்களை இன்னைக்கு இப்போ உங்க லைஃப்ல ஒரு ப்ளூ பிரிண்டா எப்படி அப்ளை பண்றது, அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இதுதான் உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான ப்ளூ பிரிண்ட். இந்த 5 ஸ்டெப்ஸை எப்பவுமே உங்க மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க. 1. உங்க ஃபினான்சியல் ஐக்யூவை, அதாவது நிதி அறிவை வளர்த்துக்கோங்க. 2. நீங்க சம்பாதிக்கிறத விட கம்மியா செலவு பண்ணுங்க. 3. தொடர்ந்து வேல்யூ ஏறுற அசெட்ஸா பார்த்து வாங்குங்க. 4. எமோஷன்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா 5. உங்க ஸ்கில்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் உங்களோட மிகப்பெரிய அசெட். செல்வம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாள்ல லாட்டரி அடிக்கிற மாதிரி வராது. அது ஒரு தொடர்ச்சியான டிசிப்ளினால மட்டும்தான் வரும். இந்த மொத்த எக்ஸ்பிளைனரோட அல்டிமேட் டேக்அவே இதுதாங்க. கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி. வாரன் பஃபெட்டோட மிகப்பெரிய திறமை அவர் எந்த ஷேரை பிக் பண்ணார் அப்படிங்கிறதுல இல்லவே இல்ல. பல 10 வருஷங்களா எமோஷனல் ஆகாம தொடர்ந்து ரேஷனலான முடிவுகளை எடுத்ததுல தான் அவரோட சக்சஸே இருக்கு. ஒரு 4 நாள் மட்டும் பயங்கர மோட்டிவேட்டடா இருக்கிறத விட பல வருஷங்கள் தொடர்ந்து சரியான ட்ராக்ல போறது தான் என்னைக்குமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த பதிவுல நாம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது எந்த விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க சொந்த ரிசர்ச் பண்ணுங்க, இல்லனா ஒரு தகுதியான ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். நாம ஒரு சூப்பரான பதிவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ சொல்லுங்க, நாம பார்த்த இந்த விஷயங்கள்ல எந்த லெசன் உங்க மைண்ட் செட்டை ரொம்ப மாத்துச்சு? அவரோட பொறுமையா, காம்பவுண்டிங் பவரா, டெய்லி படிக்கிற பழக்கமா, இல்ல எமோஷனல் கண்ட்ரோலா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சின்ன புது ஐடியாவையாவது கொடுத்திருந்தா எங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க. அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அது நிஜமாவே ஒரு பெரிய டிஃபரன்ஸை உருவாக்கும். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாத சூப்பரான கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்கோம். See you in the next one.